இந்த உலக வாழ்க்கையிலே ஆகாது என்று யார் வேண்டும் என்றாலும் நம்மை தள்ளலாம். ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டிப்பாக தள்ளுவார்கள். உங்களை வேணாம், நீங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு உலகத்திலே இருக்கிற பல இடங்களிலே இந்த தள்ளுதல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரும். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் வேணாலும் உங்களை ஆகாதுன்னு தள்ளலாம், ஆனா உங்களை நீங்கள் ஆகாது அப்படின்னு நீங்க தள்ளிடக்கூடாது. நிறைய பேரு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னா, அவங்களை யாருமே ஆகாதுன்னு தள்ளல, அவங்களை யாருமே வேண்டான்னு சொல்லல, அவங்களை யாருமே நீ பிரயோஜனமற்றவன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பார்த்த சில தோல்விகள் அவங்களையே பின்னுக்கு தள்ளி, நான் ஆக மாட்டேன், நான் ஒண்ணுக்கும் ஆக மாட்டேன் போல தெரியுது, நான் ஒரு சரியான பர்சன் இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க. இதே சூழ்நிலை தான் யாருக்கு வந்துச்சுன்னா, இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 40 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா எகிப்திலே பார்வோனுடைய வீட்டிலே மிகவும் பெரிய ஆளா வாழ்றாரு. ஆனா அடுத்த 40 ஆண்டு காலம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது. எல்லாவற்றையும் அவர் மறந்துட்டாரு. இனி அந்த இடத்துல இருந்து போவேன் என்கிற நம்பிக்கை அவருக்கு முற்றிலும் அற்று போயிருச்சு. உடனே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்து அவரை அழைக்கும் போது, இல்ல ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, நீங்க வேற யாரிடத்துலயாவது சொல்லுங்க, அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நான் இப்படியே இந்த காலத்தை நான் கடக்க விரும்புறேன் அப்படின்னு அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இல்லை, உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் பயன்படுத்தினார். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல யார் உங்களை நீங்கள் ஆகாது என்று தள்ளி இருந்தாலும் உங்களை தேவனாகிய கர்த்தர் தேடுகிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆகாது என்று நீங்களே தள்ளினாலும் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ தள்ள மாட்டார். இந்த மாதத்தில் அந்த மேன்மையை நீங்க பாப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கண்கள் காண பண்ணுவார். ஆமென் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து கர்த்தர் கொடுத்து, நான் நம்புறேன், ஆகாது என்று தள்ளின உங்களை உனக்குள்ளேயும் கிருபைகள் இருக்கிறது என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக. உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தந்து உங்களை இந்த மாதம் இந்த வார்த்தத்தை அப்படியே நிரூபிப்பாராக. ஹல்லேலூயா.